அனைவருக்கும் வணக்கம். ஈசிஆர்ல பெண்கள் அச்சுறுத்தப்பட்டாங்கல்ல, இந்த கேஸ் சம்பந்தமா நேத்தி துணை ஆணையர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. இந்த பிரஸ் மீட் கொடுக்கலனா யாரும் ஏன் பிரஸ் மீட் கொடுக்கல அப்படின்னு கேட்க போறது கிடையாது. பட் இவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கேஸ் சம்பந்தமா நிறைய சந்தேகம் அப்படிங்கிறது உருவாகிருக்கு. இந்த பிரஸ் மீட்ல என்ன பேசினாங்க, அவங்க பேசினதுல இருந்து என்ன சந்தேகங்கள் புதுசா வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் ஒரு திமுக கொடி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல திமுக நபர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு வழக்கு பதிவாகுது அப்படின்னா, இந்த ஹையர் அபிஷியல்ஸ் போலீஸ்லயே இந்த மேல் பதவியில இருப்பாங்கல்ல, அவங்க எதுக்காக பிரஸ் மீட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இந்த பிரஸ் மீட்ல பேசின துணை ஆணையர் கார்த்திகேயன் பேசிட்டு இருக்கப்பவே நிறைய கேள்விகளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கேஸ் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு, ஸோ அதனால நான் இதுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்லாம் சொல்றாங்க. அப்புறம் என்னத்துக்காக இந்த பிரஸ் மீட் கொடுக்கப்பட்டது அப்படின்னு தெரியல. ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல கமிஷனர் அருண் ஐபிஎஸ் அவர்கள் இதை மாதிரி ஒரு பிரஸ் மீட் கொடுத்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல கேஸ் இருக்கிறப்போவே கொடுத்து அவங்க சொன்ன பதில்களுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் எதை மாதிரியான கண்டனம் தெரிவிச்சாங்க, அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கலாம் நமக்கு தெரியும். ஸோ அந்த சூழல்ல இப்போ இந்த பிரஸ் மீட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ என்ன நிர்பந்தம் அவங்களுக்குன்னு தெரியல, என்ன அழுத்தம், ஏன் ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கிறப்போ அது அந்த கேஸ்ல திமுக கொடியோ திமுக நபரோ சம்பந்தப்பட்டிருந்தா ஏன் இவங்க பிரஸ் மீட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த துணை ஆணையர் கார்த்திகேயன் சொன்ன விஷயம், அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திமுக கொடி இருக்குல்ல, அந்த கொடிக்கும் கட்சிக்கும், அதாவது அந்த கார்ல திமுக கொடி இருந்தது, ஸோ அதனாலதான் எல்லாரும் திமுகவை இந்த விஷயத்து கூட சம்பந்தப்படுத்தி பேசினாங்க. அதுக்கு அவங்க சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னா, அந்த கட்சி கொடிக்கும் திமுக கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு ஒரு விளக்கம் தராங்க. ஸோ பத்திரிகையாளர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அப்ப கொடிக்கும் கட்சி அதுல இருந்த நபர்கள் யாருக்கும் கட்சி கூட சம்பந்தம் கிடையாது அப்படின்னா என்னத்துக்காக கட்சி கொடிய கார்ல மாட்டிருந்தாங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. உடனடியா துணை ஆணையர்கள் அவர்கள்ட்ட இருந்து என்ன பதில் வருது அப்படின்னா, இந்த கட்சி கொடிய கார்ல போட்டுக்கிறது அப்படிங்கிறது இந்த டோல்கேட்ல அந்த பணம் கட்டாம டோல்கேட்டை கிராஸ் பண்ணி போறது, இல்ல போலீஸ் பிடிச்சாங்க போலீஸ் மறிக்காம இருக்கிறதுக்காக இத மாதிரி கட்சி கொடியை போட்டுக்கிட்டு அவங்க சுத்திட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த நம்ம ஒரு சூப்பர் ஸ்டேட்மெண்டா எடுத்துக்கலாம், ஒரு துணை ஆணையரே கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்டா எடுத்துக்கலாம். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, அதாவது திமுக கொடியை கார்ல போட்டு இருந்தா அவங்க டோல்கேட்ல பணம் கட்ட வேணாம், போலீஸ் பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த துணை ஆணையர் அவர்களே ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமா கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இந்த விஷயத்த பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்ததா கேட்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கார் இருக்குல்ல, அந்த கார் நம்பரை வச்சு ஈஸியா யார் கார் ஓனர், யார் இந்த குற்றத்தை செஞ்சாங்க அப்படின்னு உடனடியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் ஏன் இவ்வளவு டைம் எடுத்தது அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையாளர்கள் அவங்க கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, 2012 அந்த கார், அந்த திமுக கொடி பொருத்தி அந்த கார் இருந்ததுல, ஸோ அந்த கார் 2012 வாங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் மாற்றி 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 ஓனர், ஒரே ஓனர்கிட்ட கிடையாது, நிறைய ஓனர்கிட்ட மாறி மாறி வந்ததுனால எங்களால் அந்த கார் யாருது அப்படின்னு உடனடியாக கண்டுபிடிக்க முடியல. அதுவும் இல்லாமல் இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அவங்க நம்பர் பிளேட் டூப்ளிகேட்டாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாகவே அந்த காரில் ப்ராப்பரான ஒரு நம்பர் பிளேட் கிடையாது, எல்லாமே டூப்ளிகேட் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பத்திரிகையாளர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும்ல, ஒரு கார் சென்னை மாதிரி சிட்டிக்குள்ள நம்பர் பிளேட், பொய்யான நம்பர் பிளேட்டை வச்சுட்டு ஒரு 6 மாசமா சுற்றி வருது, அவங்கள போலீஸ் யாரும் பிடிக்கல அப்படின்னா அப்புறம் என்ன போலீஸ் சர்ச் பண்றாங்க, என்ன செக் போஸ்ட் வச்சிருக்காங்க, என்னத்துக்கு பேரிகேட் வச்சு போறவங்க வரவங்க எல்லாம் தடுத்து நிறுத்தி செக் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அந்த கேள்வி, அந்த சந்தேகம் அப்படிங்கிறதும் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு கேள்வியா கேட்கிறாங்க. ஸோ அதுக்கு இவங்க அதான் அந்த கொடியை பயன்படுத்தி இவ்வளவு நாளா ஃப்ரீடமா சுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த ஒரு கார் இதை மாதிரி நபர்கள்லாம் ஓனர்லாம் மாறி மாறி இருந்ததுனால யாருன்னு கண்டுபிடிக்க லேட் ஆயிடுச்சு, அதை யார் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்னொரு கார், இதே சம்பவத்தில் தொடர்புடைய தார் கார் இருக்குல்ல, ஏன்னா 2 கார் தான் அந்த பெண்கள், 2 கார் சேர்ந்து தான் அந்த பெண்கள் பயணித்து அந்த ஒரு காரை துரத்திட்டு போனாங்க. ஸோ அதுல இன்னொரு கார் என்ன அப்படின்னா அந்த தார் கார். ஸோ அந்த தார் காரோட நம்பரை வச்சு, ஏன்னா ஈசிஆர் ஃபுல்லா சிசிடிவி இருக்கு, ஸோ அதுல அந்த தார் காரோடைய நம்பர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேள்வி போறப்போ
அந்த தார் காரும் வந்து பொய்யா தான் நம்பர் பிளேட் இருந்திருக்கு, அதுக்கும் ஓனர் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்கறதுக்கு நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. யாராவது ஒரு பச்சை பிள்ளைகிட்ட இதை மாதிரி ஒரு பதில சொன்னா கூட சிரிக்கும். ஏதாவது ஒரு கார் அப்படின்னா கூட பரவாயில்ல, ஒரு கார் கூட சென்னை சிட்டி மாதிரி ஏரியாக்குள்ள ஒரு 6 மாசமா பொய்யான நம்பர் பிளேட் வச்சுக்கிட்டு ஓனர் மாறி மாறி இருந்தாங்க, எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற அளவுக்குலாம் சென்னை சிட்டிக்குள்ள ஒரு கார் இருக்க முடியாது. பட் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 2 காருமே அத மாதிரி தான் இருந்திருக்கு அப்படின்னு துணை ஆணையர் அவர்கள் வந்து பதில் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அடுத்து இந்த குற்றவாளிகள் இப்ப கைது செய்யப்பட்டிருக்காங்கல்ல, மொத்தம் 7 பேர் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து 5 பேர் இது வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல ஒரே ஒரு நபருடைய பேரை மட்டும்தான் வெளியில சொல்றாங்க, சந்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். ஸோ அவரு மட்டும்தான் காலேஜ் படிக்காத நபர். மற்ற எல்லாருமே வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜில் ஒரு 5 பேர் படிக்கிறாங்க. இன்னொரு நபர் வந்து ஏதோ அதர் ஸ்டேட்டில் படிக்கிறார். ஸோ ஒரே ஒரு ஆள் சந்துரு, இந்த சந்துரு மட்டும்தான் இங்கே சும்மா லோக்கலில் வந்து சும்மா வேலைக்கு போகாமல் சுற்றிட்டு இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிற விஷயத்த துணை ஆணையரே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சந்துரு மேலே ஏற்கனவே 2 வழக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் துணை ஆணையர் வந்து பதிவு பண்ணுறாங்க. அதுக்கு பத்திரிகையாளர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ சந்துரு அந்த பேரை சொல்லியாச்சு, மற்ற நபர்கள்லாம் யாரு, அவங்களுடைய பேரை சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, எடுத்துட்டாங்க, அந்த நேம் லிஸ்ட்லாம் எடுத்துட்டாங்க படிக்கலாம் அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் வந்து வேணாம், அவங்க எல்லாமே 20 வயசு பசங்க, எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க, ஸோ அவங்களுடைய பேரை வந்து நான் வெளியில சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிக்கிறாங்க. பட் பத்திரிகையாளர்கள் வந்து எல்லாம் 18 வயசை தாண்டினவங்க தானே, ஸோ அவங்க பேரை சொல்றதுல தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றப்போ இந்த கேஸ் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து இதை பத்தின டீட்டெயிலாம் வெளியிட்டா அது வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு கஷ்டமா போயிடும். அதாவது இந்த அக்யூஸ்டா இந்த கேஸ்ல இருக்காங்கல்ல, அவங்க பேரை வெளியிடவே தயக்கம் காட்டிட்டு இந்த பிரஸ் மீட்ல அந்த பேர் அப்படிங்கிறது சொல்லப்படல. பட் என்ன அப்படின்னா, இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அந்த இது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, விக்டிம் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய பேரே வெளியில லீக் ஆயிருக்குங்க. வெளியில லீக் ஆயிட்டு போலீஸ் வெப்சைட்லயே வெளியில லீக் ஆயிட்டு, பட் அது இந்த இஷ்யூ வந்து எல்லாருக்கும் தெரிய வர இது பெரிய இஷ்யூவா மாறினதுக்கு அதுக்கப்புறம் அவங்களுடைய பேர் அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்கு. ஒரு பெண்கள் வந்து ஒரு ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கக்கூடிய சட்டம். ஸோ அதுல கூட இந்த விக்டிமோட அடையாளங்கள் வந்து வெளியாகிறது அப்படிங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லையும் நடந்தது, இந்த ECR கேஸ்லையும் நடந்தது. அதுலேயும் திமுக நபருக்கு தொடர்பு இருக்கு, இதுலேயும் திமுக கொடிக்கு தொடர்பு இருக்கு. ஆனால் அக்யூஸ்டோட நேமை வெளியில சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி துணை ஆணையர் கார்த்திகேயன் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா பத்திரிகையாளர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, இந்த அக்யூஸ்ட் வந்து இந்த 7 பேர் இப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு மோட்டோ இருக்கும்ல, என்ன மோட்டோவால செஞ்சாங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறப்போ, போதையால செஞ்சாங்களா இல்லை வேற ஏதாவது தனிப்பட்ட காரணம் இருக்கா அப்படின்னு கேட்கிறப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2 தரப்புக்கும், பாதிக்கப்பட்ட தரப்புக்கும் பாதிப்பை ஏற்படுத்தின தரப்புக்கும் இடையில வந்து முன்விரோதம் அது மாதிரிலாம் எந்த விஷயமும் கிடையாது. அன்னைக்கு வந்து சரியா 25ஆம் தேதி அன்னைக்கு காலையில வந்து ஒரு 3 மணிக்கு வந்து இந்த விக்டிம் சைடு இருக்காங்கல்ல, 3 பெண்கள் 2 ஆண்கள் ஒரு குழந்தை. ஸோ அவங்க வந்து வீட்டில் வந்து அவங்களுடைய வீடுங்கிறதே அந்த காணத்தூர் பக்கத்துல தான் இருக்கு. ஸோ என்னன்னா அந்த நைட் டைமில் வந்து அந்த குழந்தை ரொம்ப அழுதுருக்கு. ஸோ இவங்களுக்கும் தூக்கம் வரல அப்படிங்கிறதுனால சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாமே அப்படின்னு கிளம்பியிருக்காங்க. சென்னையில் இதை மாதிரி சாதாரணமாக நடக்கக்கூடியது தான். அப்பப்போ நைட்டில் வந்து காரை எடுத்துகிட்டு ட்ரிப்பு வர்றது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் வந்து செய்யக்கூடிய விஷயம் தான். ஸோ அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் இவங்க வந்தப்போ இந்த பசங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த பசங்களுடைய கார்ல அவங்களுடைய கார் மோதிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் இவங்க கோவப்பட்டாங்க அப்படின்னு ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டதுல அந்த பெண்கள் அந்த யூஸ் பண்ண கார் வந்து அந்த பசங்களுடைய கார்ல மோதிடுச்சு, அதனால தான் அவங்க வந்து திரும்ப சேஸ் பண்ணி துரத்துனாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்பட்டது. பட் இங்க துணை ஆணையர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்ல அந்த கார் மோதலாம் இல்லை, பட் மோதிச்சுன்னு இந்த பசங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த கோவத்துல தான் இந்த பெண்களை துரத்துனாங்க அப்படின்னு ஒரு புது விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் ஓவராலா இந்த விஷயத்தெல்லாம் கேட்கிறப்போ திமுக கொடி போட்டிருந்த அந்த காருக்கும் உள்ள இருந்த நபர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, அந்த கொடிக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு புதிய விளக்கம் கொடுக்குறாங்க. இது போக குற்றவாளிகளோட பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதை தாண்டி ஏதாவது வந்து பத்திரிகையாளர்கள் வந்து ஏதாவது கேள்வி கேட்குறாங்க, குறுக்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு, ஸோ இதை பற்றி இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்க. நீங்க எல்லாம் வீடியோ தான் பார்த்துட்டீங்கல்ல, ஸோ அதுலேயே உங்களுக்கு டீட்டெயிலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கேஸ்
வந்து இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இருக்கிறதுனால இதை பற்றி நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ இந்த ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவையும் கிடையாது இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்னும் அந்த வழக்கு அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் இதே மாதிரி கமிஷனர் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து உயர்நீதிமன்றம் எந்த அளவுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஏன் இந்த கேஸில் வந்து அவசரமா இதை மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட், அதுவும் ப்ரெஸ் மீட் நடத்துறாங்க அப்படின்னா ஒரு ப்ரீ பிளான்டா இந்த கேள்வி கேட்டால் இந்த பதில் சொல்லணும், லாஜிக்கோட சொல்லணும் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டு வந்து சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. இவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில் வந்து ரொம்ப முரணாக இருக்கு, 1000 லாஜிக் வந்து இங்கே தப்பாக இருக்கு. அப்படிங்கிறப்போ என்னத்துக்காக இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, யார் இவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க? இவங்க இருக்கிறதே ஒரு உயர் பதவியில் இருக்காங்க, கமிஷனர், டெபுட்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர்னு ரேஞ்சில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவங்களே அந்த அளவுக்கு ஒரு உயர் பதவியில் இருக்காங்க. பட் அவங்களுக்கு எங்கிருந்து அழுத்தம் கொடுக்கப்படுது, அதுவும் திமுக சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு வருது அப்படின்னா ஏன் அவங்க இந்த மாதிரி பிரஸ் மீட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குரிய விஷயம்தான். நீங்கள் இந்த கேஸை பற்றியும் இதை மாதிரி கமிஷனர் லெவலில் இருக்கக்கூடியவங்க ஓடி வந்து இதை மாதிரி வழக்குகளில் வந்து பிரஸ் மீட் கொடுக்கறதையும் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி சொசைட்டியில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.